வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முக்கியமான 2 வழிமுறைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கவனம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மசோதா தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் இன்று அறிவிப்பு. அரசு நிதி மோசடி செய்தவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை உறுதி. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டு. அரசாங்கம் இன்று நெல்லின் கொள்முதல் விலையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள விவசாய பிரதியமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முக்கியமான 2 வழிமுறைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கவனம் செலுத்தியுள்ளன. ஒருபுறம் சில உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டாக போட்டியிடுவது, மறுபுறம் ஏனைய மன்றங்களில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியினை கைப்பற்றிய பின்னர் ஒன்றிணைவது போன்ற யோசனைகள் பேச்சுவார்த்தைகளில் முன்மொழியப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இரு கட்சிகளின் தலைமையினரும் தொடர்ந்து கலந்துரையாட உள்ளதுடன் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை இரு தரப்பினரின் யோசனைகள் குறித்து கட்சி தலைமையுடன் கலந்துரையாட பொறுப்பு முந்தைய கூட்டங்களில் கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மசோதா தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக 27ஆம் தேதி அறிவித்திருந்தது. அதே நேரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை கருத்தில் கொண்ட பிறகும் ஏப்ரல் 24, 2025க்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடு உள்ளது என்று அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மசோதாவை பிப்ரவரி 18 மற்றும் 19 ஆகிய திகதிகளில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் பிமல் ரத்நாயக் கூறியுள்ளார். இதேவேளை 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதே இலக்கு என்று தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பிரதான பட்டியலில் பெயர்களை சேர்க்க ஜனவரி 31ஆம் தேதி 2007 அன்று அல்லது அதற்கு முன் பிறந்தவர்கள் தகுதியுடையவர்கள் என்றும் வாக்கு எண்ணும் திகதியில் 18 வயது நிரம்பியிருப்பது முக்கியம் என்றும் கூறிய அவர் இலங்கை குடிமகனாக இருப்பதும் ஒரு முக்கிய பரிசீலனையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி தொடர்பாக பெரிய அளவில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது கூறினார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதார சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20 கிலோ அரிசி வழங்கினார். எனினும் அது அனைவரையும் சென்றடையவில்லை. இதில் சுமார் 5% பேருக்கு தேவையில்லாத நிலையில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதையும் ஒப்புக்கொள்கின்றோம். அதிகாரிகளிடமிருந்து பெற்று ஆலோசனைக்கு ஏற்ப ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஒரு மணிக்கூட வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படவில்லை என்று கூறியிருக்கலாம். இதன் மூலம் அரிசி விலையை உயர்த்துவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பதை அரிசி ஆலை உரிமையாளர்கள் புரிந்து கொண்டார்கள். அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யாவிட்டாலும் இறக்குமதி செய்வதாக அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகத்தை கட்டுப்படுத்தி விலையை மேலும் உயர்த்துவார்கள். இந்த நிலையில் பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசி மற்றும் நெல்லை கையிருப்பில் வைத்திருப்பதுடன் மூலமும் அரிசி விலை 200 ரூபாவுக்கு மேல் செல்லாத நிலைமையிலும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டியுள்ளனர். அரசு குறைகளை கண்டுபிடிக்கவும் விமர்சிக்கவும் திறமையானதாக இருக்கலாம். ஆனால் நேர்மையானதாக வேலை செய்வதில் அவர்களுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அல்ல. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகளில் பெரும்பாலானவை வேறு வகை என்பதோடு பாஸ்மதி, பயறு, உளுந்து, நிலக்கடலை போன்றவனவும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டாலும் அவை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நான் தற்போது விவசாய அமைச்சராக இருந்திருந்தால் எனது வீட்டுக்கு முன்பாக அறுவடை செய்த நெல்லை எரித்துவிடும் அளவுக்கு எதிர்ப்புகள் எழுந்திருக்கும். ஆனால் அரசாங்கம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவிக்காமல் இருக்கிறது. இது அரசாங்கத்திற்கும் அந்த குழுவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பாகும் என்றார். அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட இயலாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சுனில் வடகல தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்திருந்த அவர் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது ஒரு சட்டப்பூர்வ செயலாகும். இதை அரசியல் பழிவாங்கலாக மதிப்பிட முடியாது என்றார்.
அவர் மேலும் கூறியதாவது, சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போது ஊழலில் ஈடுபட்டவர்கள் தம்மை பாதுகாக்க அரசியல் பழிவாங்கல் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு எவரையும் அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் யார் ஊழல் செய்தார்கள் என்பதையும் அவர்களின் மோசடிகள் என்ன என்பதையும் நன்றாக அறிவார்கள். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அதனை விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவதற்கான நடைமுறையை கடந்த அரசாங்கங்களில் போன்று மேற்கொள்ள மாட்டோம். வரவு செலவு திட்டத்தின் தொடர்ச்சியாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் அனைத்து அமைச்சுக்களின் ஊடாகவும் செயல்படுத்தப்படும். ஊழல் ஒழிப்பு இந்த திட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதி. இதன் அடிப்படையில் கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக இணைந்து கூட்டணிகளை உருவாக்க முயல்கின்றார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆதரவை மாசுபடுத்த எந்தவிதமான நடவடிக்கைகளுக்கும் இடமளிக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பவத்தில் 3 சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் முடிவு ஊடகங்கள் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலர்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. கடந்த ஜனவரி 27ஆம் தேதி சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநருக்கு வழக்கில் உள்ள 3 முக்கிய சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடராது என்று தெரிவித்த நிலையில் ஊடகங்கள் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலர்கள் இது குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சி என்று குற்றம் சாட்டினர். சட்டமாதிபரின் கடிதத்தின்படி முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரி பிரேம் ஆனந்த உடலகம, முன்னாள் கல்கிச குற்றப்பிரிவு OIC SI திசத்ரி சுகதபால மற்றும் முன்னாள் DIG பிரசன்ன நாணயக்கார் ஆகியோர் விடுவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்க பொறுப்பு குரலை உறுதி செய்ய தவறிவிட்டதாக மனித உரிமைகள் குழுக்கள் குற்றம் சாட்டி ஜனவரி 9, 2009 அன்று கொல்லப்பட்டு லசந்த விக்ரமதுங்கவுக்கு நீதி கோரியிருந்தன. இதற்கிடையில் இளம் பத்திரிகையாளர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு சட்டமா அதிபர் துறைக்கு முன்னால் நடைபெறுகின்றது. ஏற்பாட்டாளர்கள் சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்றும் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கான உத்தரவுகள் குறித்து வெளிப்படைத்தன்மையை கோருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் இன்று நெல்லின் கொள்முதல் விலையினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக விவசாய அமைச்சில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டார். 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவை அடிப்படையாக கொண்டு அதற்கு 30% கூடுதலாக சேர்த்து புதிய விலை நிர்ணயிக்கப்படுவதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலமாக முன்வைத்து வந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதற்காக இதுவரை 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். தற்போது நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் நெல் கிலோ ஒன்றுக்கு 85 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகின்ற போதிலும் பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் தற்போதைய நெல் கொள்முதல் விதியை எதிர்த்து அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர்.